இந்தியா கூட்டணியில் முடிவுக்கு வந்த கருத்து வேறுபாடுகள். வட இந்தியாவிலும் வலுவான அணியை அமைத்த காங்கிரஸ். ஆம் ஆத்மி, டிஎம்சி, சமாஜ்வாதி கட்சிகளுடன் கூட்டணி இறுதி. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனித்தனியாக போட்டியிடப் போவதாக பல கட்சிகள் அறிவித்த நிலையில் தற்போது தீவிர பேச்சுவார்த்தைகளின் விளைவாக சுமூக நிலை ஏற்பட்டுள்ளது. பல வட மாநிலங்களில் இந்தியா கூட்டணி பலமிக்க அணியாக மாறவுள்ளது. அது பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் இடையே கூட்டணி உறுதியாகியுள்ளது. ஆம் ஆத்மி 4 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளன. குஜராத்தில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சி 3 மக்களவை தொகுதிகளை கேட்டு வருகிறது. ஹரியானாவிலும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகியுள்ளது. சண்டிகர் மக்களவை தொகுதியில் ஆம் ஆத்மி போட்டியிடுகிறது. மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது. காங்கிரசுக்கு 2 தொகுதிகளை வழங்க திரிணாமுல் முடிவு செய்துள்ளது. கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதால் பேச்சுவார்த்தை நீடித்து வருகிறது. நாட்டின் மிகப்பெரிய மாநிலமாகவும் பாஜகவின் கோட்டையாகவும் கருதப்படும் பின்தங்கிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி மலர்ந்துள்ளது. கடந்த முறை காங்கிரஸ் இங்கு தனித்து போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்தது. காந்தி குடும்ப பாரம்பரிய தொகுதியான அமேதியை ராகுல் இழந்தார். இந்த நிலையில் இங்கு 17 தொகுதிகளில் காங்கிரசும் 63 தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சியும் போட்டியிடுகின்றன. இது பாஜகவுக்கு கடும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. காரணம், கடந்த தேர்தலில் மொத்தம் உள்ள 80 தொகுதிகளில் பாஜக 62 இடங்களை வென்றது. இதேபோல் அமலாக்கத்துறைக்கு சோதனைக்கு ஆளாகி தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்த ஃபாரூக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியுள்ளது. எனவே இந்த கூட்டணியும் விரைவில் இறுதி செய்யப்பட உள்ளது. தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட இந்தியா கூட்டணி அசூர பலத்தில் உள்ளது. பாஜக ஆளும் வட இந்திய மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி பலம் பெறும் பட்சத்தில் அது மோடிக்கு கடும் சவாலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.